வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் புணர்ச்சி பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஷெட்யூல் 4ல் வந்து புணர்ச்சி விதி பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகள் நம்ம சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புணர்ச்சி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது உயிர் ஈறு அப்படிங்கிறத பார்க்கலாம். உயிர் ஈறு அப்படின்னா ஈறுனா ஈற்றெழுத்துன்னு சொல்லுவாங்க. ஈற்றெழுத்துன்னா கடைசி எழுத்து தான் ஈறுன்னு சொல்லுவாங்க, ஈற்றெழுத்து. அப்போ உயிர் ஈறுன்னா அதாவது கடைசி ஒரு வார்த்தையில் கடைசி எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்தா அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து புணர்ச்சி அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கும், அதோட இன்னொரு வார்த்தை நம்ம இணைஞ்சி நம்ம கொடுக்குறது தான் புணர்ச்சி அப்படிம்போம். இப்போ ஃபஸ்ட்டு வார்த்தையை வந்து நம்ம நிலைமொழின்னு சொல்லுவோம். பின்னாடி வர வார்த்தையை வந்து நமக்கு வருமொழின்னு சொல்லுவோம். இந்த நிலைமொழியும் வருமொழியும் ஜாயிண்ட் ஆகி நமக்கு ஒரு புது வேர்டு கிடைக்கும். அதுதான் வந்து புணர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிலைமொழி வருமொழி இது ரெண்டையும் வச்சு எந்தெந்த விதியில் வந்து எப்படி சேருதுங்கிறது தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உயிர் ஈறு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உயிர் ஈறு அப்படின்னா ஈற்றெழுத்து வந்து நமக்கு என்னவாக இருக்கணும், உயிராக இருக்கணும். ஈற்றெழுத்து அப்படின்னாவே நிலைமொழியில் கடைசியாக இருக்கிற எழுத்து தான் ஈற்றெழுத்து. அந்த ஈற்றெழுத்து எப்படியா இருக்கணும், உயிர் எழுத்தாக இருக்கணும். அடுத்தது வரும் மொழியில் எப்படி இருக்கணும், உயிரீறு விதியில் வந்து நிலைமொழி ஈற்றெழுத்து உயிர் எழுத்தாகவும் வருமொழியில் முதல் எழுத்து, ஏன்னா ஃபஸ்ட்டு எழுத்து தானே நம்ம ஜாயிண்ட் ஆகுது. அப்போ முதல் எழுத்து வந்து எப்படி இருக்கணும்னா வல்லின உயிர்மெய் எழுத்தாக இருக்கணும். வல்லின உயிர்மெய் எழுத்தாக இருக்கணும். அதாவது கசட தபர இந்த வரிசையில் வந்து நமக்கு இருக்கணும். வாங்க பார்க்கலாம். இப்போ உயிரீறு என்ன கண்டிஷன் அப்படின்னா நிலைமொழி வந்து ஈற்றெழுத்து வந்து உயிர் எழுத்தாகவும் வருமொழியில் முதல் எழுத்து வந்து வல்லின உயிர்மை எழுத்தாகவும் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பலா கூட்டல் சுனை, இது வந்து பலா அப்படிங்கிறது நிலைமொழி. நம்ம இது வந்து பலாங்கிறது நிலைமொழியில் நீ மொழின்னு கொடுத்துருக்கேன், வருமொழியில் வந்து வா மொழின்னு கொடுத்துருக்கேன். அப்போ சுனை அப்படிங்கிறது வருமொழி. இப்போ நம்ம என்ன கண்டிஷன் நம்ம பார்த்தோம்னா உயிரீறு அப்படின்னா அதாவது நிலைமொழியில் ஈற்றெழுத்து எது, லா தான் ஈற்றெழுத்து. அது என்னவா வரும்னு சொல்லியிருக்காங்க, உயிர் எழுத்தாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு அது உயிர் எழுத்தாக இல்லை, உயிர்மை எழுத்தாக இருக்குது. எப்பயுமே ஒரு வார்த்தைக்கு நடுவில் வந்து உயிர் எழுத்துக்கள் வராது, அளபடியில் மட்டும்தான் வரும் நமக்கு தெரியும். ஆனால் என்னத்துக்கு உயிர் எழுத்துன்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது இந்த லாவை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லாவை இல் கூட்டல் ஆன்னு பிரிச்சிருக்காங்க. இல் கூட்டல் ஆன்னு பிரிக்கும் போது கடைசியாக நமக்கு என்ன வருது, உயிரெழுத்து. நம்ம ஒரு வார்த்தையில் பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது உயிரெழுத்துன்னு. அதை வந்து பிரித்தோம், அந்த எழுத்தை நம்ம பிரித்து பார்க்கும்போது கடைசியாக என்ன எழுத்து வரும் அப்படிங்கிறது பார்க்குறோம். லாவை வந்து பிரித்தா இல்லு கூட்டல் ஆன்னு வருது. இந்த ஆ அப்படிங்கிறது தான் உயிரெழுத்து. அப்போ நிலைமொழியில் ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக வந்திருக்கு. அப்போ வருமொழியில் முதல் எழுத்து பார்க்கணும், இது வருமொழி. இதில் முதல் எழுத்து வந்து சு, அது என்னவா இருக்குன்னா வல்லின உயிர்மையாக இருக்குது. அப்போ க ச ட த ப ர இதில் வந்து எந்த எழுத்து வேணாலும் வரலாம். அதாவது இந்த வரிசையில் வந்து எந்த எழுத்து வேணாலும் வரலாம். வல்லின உயிர்மை இதுதான் வல்லின எழுத்துக்கள். அப்போ வல்லின உயிர்மை வந்திருக்கு. அப்படி வரும்போது இதுக்கு அதாவது சு அப்படின்னா இதோட மெய் எழுத்து வந்து இச்சு. அப்போ அது இணைஞ்சி வந்து நமக்கு புதுசாக ஒரு வேர்டு வரும். இந்த நிலைமொழி பலாவோட இந்த சுனை சேரும்போது, அதாவது நிலைமொழியில் ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்குது, வருமொழியில் வல்லின உயிர்மையாக இருந்துச்சுன்னா நடுவில் அந்த வல்லின உயிர்மை எழுத்தோட மெய் லெட்டர் வந்து புதுசாக உருவாகும். பலா சுனை. அடுத்தது பனி போருன்னு இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது இது நிலைமொழி, இது வருமொழி. அப்போ நிலைமொழி ஈற்றெழுத்து நீன்னு இருக்குது. நீ வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, இன்னும் குட்டல் ஈன்னு பிரிச்சிருக்காங்க, கடைசியாக வருது உயிர் எழுத்து. இப்போ வருமொழியில் பார்த்தீங்கன்னா போர்னு இருக்குது. போ அப்படிங்கிறது உயிர்மெய்யே. அது என்ன உயிர்மெய்யாக இருக்குது, வல்லின உயிர்மெய்யாக இருக்குது. அப்படி இருந்தாவே இந்த போவோட மெய் எழுத்து இப்புன்னு சேர்ந்து புணரும், பனிப்போர். அடுத்தது திணை துணை. அப்போ திணை அப்படிங்கிறது ஈற்றெழுத்து நை, இதை பிரித்தா இன்னும் கூட்டல் ஐ வந்து உயிரெழுத்து. வருமொழியில் தூணு வருது, தூங்கிறது வல்லின உயிர்மை எழுத்து. அதனால் வல்லின உயிர்மை எழுத்தோட மெய் எழுத்து இத்துன்னு சேர்த்து திணை துணைன்னு பிரியும். இதுதான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன்னாடி. இயல்பாகவும் சரி விதியாகவும் சரி நம்ம நினச்சாலும் அந்த உயிருக்கு முன்னாடி, அதாவது இன்னு கூட்டல் ஐ அப்படின்னு வரும்போது இந்த ஐக்கு முன்னாடி காச, அதாவது வருமொழியில் காச தப்பன்னு வந்தால் அது வந்து மிகுந்து வரும். அப்போ கானா இக்கு, சான இச்சு, தான இத்து, இப்பானா இப்பு, இது வந்து
இந்த காசா தாப்பா எது மட்டும் மிகும் வல்லின எழுத்துக்கள்லேயே காசா தாப்பா தான் மிகும். காசா தாப்பா மட்டும்தான் மிகும். அப்போ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் காசா தாப்பா மிகும். இது நன்னூலில் இருக்குது. இந்த வீடியோவில் உயிரீறு அப்படிங்கிற விதியை பார்த்தோம். இப்போ ஒரு தாட்டி கிளான்ஸை பார்த்தோன்னா உயிரீறுனா இப்போ புணர்ச்சி விதினா ஒரு நிலைமொழியும் வருமொழியும் இணைந்து வர்றது தான் புணர்ச்சி விதி. அப்போ நிலைமொழியில் ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும், வருமொழியில் முதல் எழுத்து வல்லின உயிர்மை எழுத்தாக இருக்கும். அப்படி வல்லின உயிர்மை எழுத்தில் தாசா தாப்பா மட்டும் வந்துடும்போது நமக்கு புணர்ந்து வரும். அப்போ நிலைமொழியில் ஈற்றெழுத்து வந்து நம்ம டைரெக்டாக பார்க்கும்போது அது உயிர்மை எழுத்தாக தான் இருக்கும். அந்த உயிர்மை எழுத்தை நம்ம பிரிக்கும் போது இல்லு கூட்டல் அதாவது அதை பிரிக்கும் போது தான் நம்ம உயிர் எழுத்து வந்து கடைசியாக வரும். அப்படி வரும்போது வருமொழியில் வல்லின உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா அதோட மெய் லெட்டர் வந்து மிகுந்து வரும். அதுதான் இப்போ உயிரீறு நம்ம பார்த்தாச்சு. இந்த கண்டிஷனில் வரும்போது நம்ம இப்படி தான் பிரித்து போடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் விதி பார்க்கலாம். நன்றி.